ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான தோட்டத்துல ஒரு செடி ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த செடிக்கு தேவையான தண்ணி, நிழல், பாதுகாப்பு இப்படி எல்லாமே கிடைச்சது. அந்த தோட்டக்காரனும் அதை அவ்வளவு பாசமா பார்த்துக்கிட்டான். ஆனா ஒரு நாள் ஒரு பறவை வந்து அந்த செடிக்கிட்ட ஆசை காட்டி, நீ ஏன் இந்த சின்ன இடத்துல முடங்கி கிடக்குற? மலைக்கு அந்த பக்கம் ஒரு மாய உலகமே இருக்கு, அங்க உழைக்காமலே எல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொன்னுச்சு. அந்த செடியும் அதை நம்பி தான் வளர்ந்த மண்ணையும் அந்த தோட்டக்காரனையும் விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த வழி முழுக்க முள்ளும் புயலுமா இருந்துச்சுன்னு. கடைசியில ஒரு பாறை இடுக்குல அந்த செடி ஒதுங்கினப்போ அந்த பறவை அதை தவிக்க விடுத்து பறந்து போயிடுச்சு. அந்த செடிக்கு திரும்ப வரவும் வழி இல்லை, வேர் பிடிக்க அங்க மண்ணும் இல்லை. இது ஏதோ புக்ல படிச்ச கதைன்னு நினைக்காதீங்க. அந்த ஏமாந்து போன செடி வேற யாரும் இல்லை, உங்களுக்கே தெரியும். இந்த உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை நேசிக்கிறது நம்ம அப்பா அம்மா மட்டும்தான். 1000 பேர் ஆசை காட்டுவாங்க, ஆனா நம்ம விழுந்தா துடிச்சு போய் தூக்கி விட வருவாங்க அவங்க மட்டும்தான்.